Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல ஜான் கால்ஸ்வொர்த்தி எழுதின ஜஸ்டிஸ் இந்த பிளேக்கான சம்மரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். John Galsworthy, he was born in 14 August 1867 and died 31 January 1933. He is an English novelist, social reformer and a playwright. இவரோட பெஸ்ட் நோட் ஒர்க் பார்க்குறப்ப த ஃபோர் சைட்ஸாக இந்த ஒர்க்குக்காக இவர் வந்து நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து எதை பற்றி அதிகமாக இவரோட கருத்துக்கள் இருக்கும் அப்படி பார்க்குறப்போ சோஷியல் இஷ்யூஸ், இன்இக்வாலிட்டி, விமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இதை பற்றி அதிகமாக வந்து இவர் பேசியிருக்காங்க. ஜஸ்டிஸ் பிளேக்கான மெயின் கேரக்டர்ஸ்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஜேம்ஸ் ஹவ். இவங்க ஒரு சாலிசிட்டர். இவங்க ஒரு லா ஆஃபீஸ் ஃபைம் வந்து ஓன் பண்ணுறாங்க. வால்டர் ஹவ், இவங்களும் சாலிசிட்டர். இவங்க ஜேம்ஸ் ஹவோட சன். ராபர்ட் ஹாக்சன், இவங்க ஒரு மேனேஜிங் கிளர்க்காக இருக்காங்க அந்த லா ஆஃபீஸில். வில்லியம் ஃபால்டர் ஜூனியர் கிளர்க்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதில் வந்து இவங்க தான் ஒரு சென்ட்ரல் கேரக்டரே இந்த பிளேயில். ஃபால்டர் வந்து ஒரு சென்சிட்டிவான யங்மேன். அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, பட் அது அவங்க வந்து கிரிமினல் கிடையாது. பட் இந்த ஸ்ட்ரிக்ட் லா சிஸ்டம் காரணமாக அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகுது. அதை நம்ம வந்து பின்னாடி சம்மரியில் பார்ப்போம். அதுக்கு அடுத்த கேரக்டர் மிஸ்டர் ஜஸ்டிஸ். இவங்க இந்த கேரக்டரில் வந்து ஜட்ஜ் ரோல் பண்ணுறாங்க. ஹெக்டர் ஃப்ரோம், இதில் வந்து வில்லியம் ஃபால்டருக்காக பேசுகிற ஒரு அட்வொகேட்டாக வருவாங்க. ரூத் ஹனிவல் வந்து யங் மதர். இந்த மொத்தம் வந்து 5 ஆக்ட்ஸ் பிளே. ஸோ நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். ஜஸ்டிஸ் பிளேக்கான ஆக்ட் வைஸ் சம்மரி பார்க்கலாம். ஆக்ட் 1ஓட செட்டிங் ஜேம்ஸ் வால்டர் ஹவோட லா ஆஃபீஸ் நடக்குது. இந்த பிளே வந்து எப்படி பிகைன் ஆகுதுன்னா, ஜூலை மார்னிங்ல வந்து லா ஆஃபீஸில் வந்து ஒரு யங் விமன் வந்து அப்பியர்ட் ஆகுறாங்க. அவங்க நேம் வந்து ரூத் ஹனிவல். அவங்க ஜூனியர் கிளர்க் ஃபால்டரை வந்து பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. தட் டே நைட் வந்து வில்லியம் ஃபால்டரும் ரூத் ஹனிவல் 2 பேரும் எல்லோ பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ரூத் ஹனிவல் வந்து ஆல்ரெடி மேரிட் விமன். ரூத் ஹனிவலோட ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ரொம்ப அப்யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ட்ராப் மேரேஜில் வந்து ட்ராப் ஆன ஒரு பர்சன். ஆன் த சேம் மார்னிங் வந்து ஜேம்ஸ் அண்ட் ராபர்ட் ஹாக்சன் 2 பேரும் வந்து அக்கௌண்ட் வந்து செக் பண்ணிக்கிறப்போ ஒரு செக் வந்து 9 ஈரோக்கு பதிலாக 90 ஈரோவா வந்து டெபாசிட் ஆகிருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ஃபார்மர் எம்ப்ளாயி தான் வந்து சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் தெரியும் அந்த பர்சன் கிடையாது அப்படின்னு. ஸோ வந்து ஜேம்ஸ் ஹவ் வந்து பேங்க்லேருந்து கேஷியரை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு யார் வந்து அந்த ஃப்ராட் பண்ணா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. பேங்க் கேஷியர் வந்து ஃபால்டர் தான் அந்த ஃப்ராட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தட் டைம் வந்து ராபர்ட் ஹாக்சனும் வால்டர் ஹவ் 2 பேரும் வந்துட்டு வில்லியம் ஃபால்டருக்காக வந்து ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இன்டென்ஷனலாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ ப்ராப்ளம்னால தான் அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு ப்ளீட் பண்ணுவாங்க. பட் ஜேம்ஸ் ஹவ் வந்து அதை கேட்குற மாதிரியே வந்து இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து போலீஸை வந்து ஜேம்ஸ் ஹவ் வில்லியம் ஃபால்டர் மேல வந்து கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட் 2 வந்து எங்க நடக்குதுன்னா, ஃபால்டருக்கு வந்து கோர்ட் ரூம்ல வந்து நடக்குது. ஸோ இந்த இயர் அக்டோபர்ல வந்து ஃபால்டர் வந்து கோர்ட் ரூம்க்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. வில்லியம் ஃபால்டரோட அட்வொகேட்டா ஹெக்டர் ஃப்ரோம் வந்து வில்லியம் ஃபால்டருக்காக வந்து பேசுறாங்க. ஸோ பேசுறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து வில்லியம் ஃபால்டர் வந்து பண்ணது வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து அப்படி பண்ணாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ண விமன் அண்ட் அவங்களோட குழந்தைங்களுக்கு நடக்கிற வைலன்ஸை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்னால வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. வில்லியம் ஃபால்டர் வந்து ஒரு ஹானஸ்டான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்டர் ஜஸ்டிஸ் வந்து வில்லியம் ஃபால்டருக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து பிரிசன் பனிஷ்மெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் தான் வந்து அவனோட ஒரு பனிஷ்மெண்ட்டாக வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஆக்ட் 2ல மிஸ்டர் ஜஸ்டிஸ் வில்லியம் ஃபால்டருக்கு வந்து 3 இயர்ஸ் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆக்ட் 3 பார்க்கலாம். வில்லியம் ஃபால்டர் வந்து அவனோட ப்ரெசன்ட் லைஃப் எப்படி இருந்தது, அவனுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணான்றத வந்து இதில் பார்க்கலாம். வில்லியம் ஃபால்டரோட ப்ரெசன்ட் லைஃப் வந்துட்டு அவன் மென்டலி எமோஷ்னலி ரொம்பவே வந்து சஃபர் ஆகியிருந்தான்.
இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னால வில்லியம் ஃபாரோட எமோஷ்னலாக ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற செல்லில் இருக்கிற ப்ரிசனர்ஸோட வாய்ஸஸ், அந்த கதற சவுண்டு, இதெல்லாம் வந்து இவனை இன்னுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து அவனோட ப்ரிசன் லைஃப் வந்து இருந்தது. ஸோ ஆக்ட் 4 பார்க்கலாம். ஆக்ட் 4 வந்து வில்லியம் ஃபால்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் 3 இயர்ஸுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ட்ராஜடி நடக்குது அப்படின்றது தான் இந்த ஆக்டில் பார்க்க போகிறோம். வில்லியம் ஃபால்டர் வந்து ரிலீஸ் ஆன பின்னாடி வந்துட்டு அவன் ஜாபுக்காக வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போவான். பட் இவன் வந்து பாஸ்ட்ல வந்து ஃபோர்ஜரியில் வந்து கமிட் ஆனதுனால இவனுக்கு எந்த வேலையும் வந்து யாரும் தர மாட்டாங்க. அந்த டைம் வந்து ரூத் ஹனிவல் வந்து அகைன் வந்து அப்பியர்ட் ஆகுவாங்க. அவங்க ஜேம்ஸ் ஹவுட்ட வந்து பேசுவாங்க. வில்லியம் ஃபால்டர் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே தான் ஒர்க் பண்ணான். பட் வந்து அவன் ஏதோ ஒரு இதனால தான் வந்து ஃபோர்ஜரியில் கமிட் ஆயிட்டான். ஸோ வந்து அவனுக்கு அகெயின் வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அந்த டைம் வந்து ஜேம்ஸ் ஹவ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு கண்டிஷன், நான் உன்னை வேலையில் வந்து ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம், நீ வந்து ரூத் ஹனிவலை வந்துட்டு விட்டுட்டு வந்துடு. ஸோ அப்போ நான் வந்து உனக்கு இந்த ஜாப் தரேன் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் ஹவுஸ் சொல்லுவாங்க. ஸோ வில்லியம் ஃபால்டருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வந்து ஹோப்லெஸ்ஸாக வந்து நிற்பான். அந்த டைம் வந்து அகெயின் வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்டர் ஆவாங்க. என்டர் ஆகிட்டு வந்து வில்லியம் ஃபால்டர் அகெயின் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஏன்னா வில்லியம் ஃபால்டர் வந்து லாஸ்ட் வந்து டிக்கெட் டு லீவ் வந்து சொல்லாமல் வந்துட்டான். ஸோ அதனால வந்து அகெயின் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவன் ரொம்ப ட்ரமடைஸ்ட் ஆகி வந்து அங்கேருந்து சூசைட் கமிட் பண்ணிடுவான். ஸோ ராபர்ட் ஹாக்சன் வந்து ராபர்ட் ஹாக்சன் வந்து ஒரு வேர்ட் வந்து சொல்கிறாங்க, சேஃப் வித் ஜென்ரல் ஜீசஸ் அப்படின்னு. இனிமேல் வந்து யாரும் வந்து அவனை வந்து டச் பண்ண முடியாது, ஏன்னா அவன் வந்து ஜீசஸோட பாதுகாப்பான ஹேண்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து இந்த பிளே வந்து முடியும். ஜஸ்டிஸ் பிளேக்கான தீம்ஸ் பார்த்துடலாம். சோஷியல் இன்ஜஸ்டிஸ், த இன்ஹியூமனிட்டி ஆஃப் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், லா அண்ட் மொராலிட்டி, கிளாஸ் இன்இக்வாலிட்டி, சோஷியல் ரிஜெக்ஷன். இதுதான் வந்து இதோட மெயின் தீம்ஸ். இங்கிலாந்துல வந்து 19th செஞ்சுரியில வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹார்ஷான ப்ரிசன் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து வழங்கப்பட்டுச்சு. அதுல ரொம்ப குறிப்பா சொன்னா இந்த சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். அதை பத்தி தான் வந்து ஜான் கால்ஸ்வர்த்தி அவங்களோட ஜஸ்டிஸ் இந்த பிளேல வந்துட்டு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இந்த பிளேயோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பிளேக்கு அப்புறம். இந்த வீடியோ useful இருந்தா please like, share and support my channel. Thank you so much for watching. See you in next video.